டர்மரிக் அந்த மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சள் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஃபுல்லா சின்ன சின்ன ஹேண்டா வரும். ஓகே, இதுல தான் உங்களுக்கு ஹைஜீனிக்கே உங்களுக்கு மெயின் கிடைக்குது தான். ஓகே, சூப்பரான ஹைஜீனிக் பழம் இது. இது வந்து ஏதோ மெடிசின்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துருந்து இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து நெல்லுக்கு வந்திருக்கோம். ரைஸு அந்த நம்ம சாப்பிட்றோமே டெய்லி ரைஸு, அதுக்கு பற்றி தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு ப்ராசஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்பா, ஐ திங்க் எவ்வளோ ஏக்கர் இருக்குது இது? இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 3 ஏக்கர்ஸ் இருக்குது, 2.5 ஏக்கர்ஸ் இருக்குது. இது வந்து 2.5 ஏக்கர்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம விஷு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே விஷு, இது வந்து நீங்கள் நெல் போடுறீங்களா, எப்படி என்ன ப்ராசஸ், இது எவ்வளோ நாள் ஆச்சு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும். ஸோ நெல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஓகே, ஸோ நாம் சாப்பிட்ற பொருள் எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும், அதே மாதிரி மாட்டுகள் கொடுக்குறதுக்காக ஹைஜீனிக்காகவே நாமும் தயாரிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எம்டி லேண்டை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ஃப்ரீயாக விடணும். எம்டி லேண்டாக இருக்கணும். அதில் வந்து என்ன பண்ணால் மாட்டுடைய எரு, ஸோ அதோட எரு தான் இருக்குது இல்லையா, அது நான் ஃபஸ்ட்டு அது என்ன ஒரு பெரிய குழி வெட்டி அதுக்குள்ளே மாட்டு எரு, கோழி எருவெல்லாம் கொட்டி ஜஸ்ட் கோமியம், இந்த மாட்டுடைய கோமியம்லாம் போட்டு நல்லா ஜஸ்ட் நாங்கள் ஒரு 6 மந்த் அப்படியே விட்டுடுவோம், கம்ப்ளீட் மூடிடுவோம். அது என்ன ஆகுனா ஃபுல் அதோட எரு வந்து நல்லா சத்து கிடைக்கும். அப்போ தான் அதில் மண்புழு அதெல்லாம் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது என்ன பண்ணோம், அந்த எம்டி லேண்டுக்கு போட்டுட்டு ஜஸ்ட் டிராக்டர் விட்டோ, ஸோ ஏற விட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சால், தென் 1 மந்த் 2 மந்த் விட்டுட்டு திருப்பி அகெயின் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு தென் தண்ணி விட்டுட்டு ஃபுல்லா இந்த மாதிரி சேருன்னுவாங்க, சேரு ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சேரு ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சேரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 days இந்த மாதிரி சேர் ஆகும். இந்த மாதிரி சேர் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி சேர் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சேர் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு மண்புழு இப்போ தெரியுமா தெரியல, ஒன்று இருந்தால் காட்டுறீங்களா? காமிக்கிறேன். இங்கே இருக்கும், இந்த மாதிரி வழி சின்ன சின்ன ஓட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மண்புழு இருக்கும், உங்களுக்கு தெரியாது, இது காமிக்கிறேன். ஓகே, விடுங்க. மண்புழு இருக்கும் ஜஸ்ட் இப்போ. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி மண்புழு கிரியேட் ஆகும். மண்புழு கிரியேட் ஆகணும். இதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் இது நெல் பயிர் டேரெக்டாக நெல் விளைக்குமா, நெல் நட மாட்டோம். இதுக்கு தனியாக நெல் வாங்கிட்டு வந்து நான் சின்னதாக பவுண்டரி போட்டுட்டு பவுண்டரியில் வந்து அந்த பவுண்டரியில் வந்து நெல் விட்டுட்டு சின்ன பயிர் பண்ணுவோம். அது வந்து ஒரு 15 days இருக்கும். 15 days ஆனப்போ எடுத்து சப்பட்டாக நிட்டு பெரிய பவுண்டரியில் ஃபிட் பண்ணுவோம். அப்போ தான் நெல் க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் இது 6 month ப்ராசஸ் இருக்குது. இது அப்புறம் 6 months ப்ராசஸ். இது இன்னும் எவ்வளோ ஹைட் ஆகும்? இது இன்னும் க்ரோத் ஆகும் உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ, இது வந்து எவ்வளோ நாள் ப்ராசஸ் ஆயிருக்கு இப்போத்துக்கு? அரௌண்ட் 25 days ஆயிருக்கு. 25 days. 6 months ஆனாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் அது செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெல் ஜஸ்ட் நெல் வந்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதோட விளைச்சல். அந்த விளைச்சல் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி நீட்டாக அது இது பண்ணி டிராக்டர் கிரைண்டர் விட்டு ஜஸ்ட் அது வெரைட்டி ரைஸ் இருக்கு. பட் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது, இந்த ரைஸ் என்ன வெரைட்டி ரைஸ்ன்னு நீங்க சொல்ல முடியுமா? சோனா மசூரின்னு சொல்லுவாங்க. சோனா மசூரி. ஓகே, ஓ இது பிரியாணிக்கெல்லாம் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சோனா மசூரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்ல விஷயம், பார்க்கறதுக்கும் ரொம்ப செம்மையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மெயினாக நாங்கள் பண்ணுறது எங்களுக்காக இல்லை, மாட்டுக்காக தான். ஏன்னா மாட்டுக்கு ஹைஜீனிக் கொடுத்தா தான் எங்களுக்கு ஹைஜீனிக் கிடைக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஹைஜீனிக் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா மெடிசன் சப்போஸ் இந்த ஊரியா உரமாக போகிறத விட்டுட்டோம். ஓகே, நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 years நாங்கள் 3 years வந்து நாங்கள் விட்டுட்டோம். இப்போ நார்மலாக நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே, உங்கள் மைண்ட் செட் எல்லாம் கம்ப்ளீட் மாட்டு மேலே தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் எல்லா ப்ரொசீஜர் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எல்லாம் ஃபுல் மாட்டுக்கு தான் இருக்குது. பட் இப்போதைக்கு இப்போ மாடு இல்லை, எல்லாம் ரவுண்டிங்ஸ் போயிருக்கு. ஆமாம், இல்லை மேருக்கு போடு, அதான் ரவுண்டிங்ஸ். அதான் நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் வராது, அதனால ரவுண்டிங்னு சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல. பட் எவ்வளோ மாடு இருக்கு? அரௌண்ட் வந்து 38-40 இருக்குது. ஓகே, 40 மாடு இவங்க வளர்க்குறாங்க. என்னன்னாக்கா வீட்டில் ஒரு பசங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட் தராங்க அந்த மாடுங்களுக்கு. அதுவும் ஆடு இருக்கு, மாடு இருக்கு. நான் இப்போ 2-3 தான் காட்ட முடியும், எல்லாம் மேயறதுக்கு போயிருக்கான், அதான் உங்களுக்கு காட்ட முடியல. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னாக்கா நாமும் டெய்லி அந்த சாப்பிட்றோம் அந்த பொருள், அந்த சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் தெரியாது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் அது தெரியுது, அந்த சாப்பாடுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இவங்க விவசாயி அப்படின்னு சொல்லி எனக்கு ஐ எம் வெரி ப்ரௌடு. இங்கே வந்ததுக்கு ரொம்ப வெரி ப்ரௌடு. ரொம்ப தேங்க்யூ விஷயம் இங்கே கூட்டிட்டு வரதுக்கு. நீங்கள் அந்த அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்லை, நான் ஆக்சுவலி கஷ்டப்படல, எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு. ஜஸ்ட் நான் ஸ்டில் இருக்கேன். பட் எனக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஓகே, க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே, டன். 7500 கோழிஸ் ஃபார்மில் இப்போ இருக்கு. ஓகே,
போன